ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டான வடைக்கறி செய்யலாமா? அதுக்கு கடலப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக உப்பு, 2 பச்சை மிளகா சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஆவி காட்டி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நீங்கள் தோசை தாவாவில் கொஞ்சம் அடை மாதிரி திக்காக போட்டுமே எண்ணெய் ஊற்றி தோசை மாதிரியுமே போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் போட்டு ஆவி காட்டி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி தட்டு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்ச மாவு எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கிட்ட நல்லா வேக வச்சு ஆற வச்சு அதை நல்லா பார்த்திங்கன்னா உதுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு எப்படி தாளிக்கணும்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா குட்டி தக்காளி 2 எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி போதும். அது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம உதுத்து வச்சுருக்க மாவு எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இது நல்லா கட்டி சேர ஆரம்பிக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. சூப்பரான டேஸ்ட்டான வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நீங்களும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.